ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் 350 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்ல இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிதுன ராசி நேயர்களுக்கு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது இந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதியை கடந்துட்டீங்க அப்படின்னா போதுங்க, உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாமே வந்து கிடைக்க போகுது. அப்படி என்ன விதமான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வரக்கூடிய ஜூலை மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரகங்களுடைய பயிற்சிகளானது மிதுனராசி நேயர்களுக்கு மிகப்பெரிய அளவில் தாக்கங்களை தாங்க ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதாவது இந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதியை கடந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களும் எப்படி இருக்குன்னா, ஒரு கலவையான ஒரு பலன்கள் கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ மொத்தமாகவே இந்த காலகட்டங்களில் வழக்கத்தை விட உங்களுக்கு செலவுகள் அப்படிங்கிறது சற்று அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய குழந்தைகளுக்காக நீங்கள் ஏதாவது செலவு செய்கிற மாதிரி இருக்கும். அதிகமாக இந்த மாதிரியான செலவுகள் தான் உங்களுக்கு ஏற்பட போகுது. அதே நேரத்தில் எதிர்பாராத அளவுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது அதிர்ஷ்டத்தின் மூலமாக பண வரவு உங்களுக்கு வந்து கிடைக்கும். தனிப்பட்ட இடத்துலையும் சரி, குடும்பத்துலேயும் சரி, உங்களுக்கான மதிப்பு, மரியாதை எல்லாமே வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த காலகட்டங்கள் இருக்க போகுது. இருந்தாலுமே மிதுனராசி நேயர்களே, வரக்கூடிய நாட்களில் நீங்கள் உங்களுடைய பேச்சில் மட்டும் கவனத்தை வந்து செலுத்துங்க. நிதானத்தோடு இருங்க. நம்ம யாருக்கிட்ட பேசுகிறோம், என்ன மாதிரியான விஷயங்களை பேசுகிறோம் அப்படின்றது எல்லாத்தையுமே நீங்கள் சிந்தித்து வந்து செயல்படணும். அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுட்டீங்க அப்படின்னா அதிலிருந்து நிச்சயமாக உங்களால் வந்து மீண்டு வர முடியாது. இது நாள் வரைக்கும் நீங்கள் எடுத்த பெயரை வந்து ஒரே வார்த்தையில் வந்து கெடுத்துடும். ஸோ நிதானமாக இருங்க. மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை 1ஆம் தேதியை வந்து கடந்துட்டீங்க அப்படின்னாவே போதுங்க, நிறைய அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது அப்படின்றத பற்றி தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மிதுனராசி அன்பர்கள் இந்த வீடியோ பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலியில், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாருக்கெல்லாம் மிதுனராசியானது இருக்கோ அவங்களுக்கு இந்த பதிவை வந்து மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். பொதுவாக ஒரு மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது கிரகநிலைகளை பொறுத்து தான் இருக்கும். ஒவ்வொரு கிரகங்களுக்குமே தனித்துவமான தன்மைகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு கிரகம் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான ஒரு கால நிர்ணயம் இருக்கும். அந்த கால இடைவெளியில் தான் அது பயிற்சியும் ஆகும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜூலை 1ஆம் தேதியை மட்டும் நீங்கள் கடந்துட்டிங்கன்னா போதுங்க, அற்புதமான மாற்றங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது. அதில் முதலாவதாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுடைய ராசியிலே வந்து இருக்க போகிறாரு. ஸோ ராசியிலே குரு பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு திருமண பேச்சு, திருமண வார்த்தை, சுபகாரியங்கள் இது சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே வந்து சுலபமாக வந்து கைகூடிடும். அதனால் திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடியவங்களாம் இருக்கீங்கன்னா வரக்கூடிய ஜூலை 1ஆம் தேதிக்கு அப்புறமா முயற்சிகளை செய்யுங்க. இந்த ஜூலை 1ஆம் தேதியை மட்டும் நீங்கள் கடந்துட்டீங்க போதுன்னா அபரிவிதமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும். நிறைய சுபகாரியங்கள் உங்களுக்கு வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எல்லாமே நீங்கள் நினைத்த மாதிரி வந்து கைகூடி வருங்க. அதே போல தான் மிதுனராசிக்காரர்களுக்கு சுக்கிரனுடைய பயிற்சியும் இந்த காலகட்டங்களில் சிறப்பான இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு காதல் விஷயங்கள் எல்லாம் கைகூடி வரும். அதற்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. இருந்தாலும் உங்களுடைய பேச்சுவார்த்தை, திருமண பேச்சுவார்த்தையில் நிச்சயமாக நீங்கள் வந்து இந்த டைமில் ரொம்ப கவனம் செலுத்தணும். திருமண பேச்சுவார்த்தையை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை கடைசி வாரத்துக்குள்ளே நீங்கள் எது பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு அது வரைக்கும் நல்ல ஒரு நேரம் இருக்குது. அதனால் அந்த டைமில் நீங்கள் ட்ரை பண்ணும்பொழுது தான் சிறப்பான மாற்றங்கள் கிடைக்கும். உங்களுக்கு இணையான வாழ்க்கை துணையானவங்க கிடைப்பாங்க. அதாவது லைஃப் பார்ட்னர் அப்படின்றவங்க உடனே வந்து தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள் கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம வாழ்நாள் வரைக்கும் நம்மளோட கூட பயணிக்கக்கூடிய ஒரு நபரை நம்ம வந்து தேர்ந்தெடுக்க போகிறோம். ஸோ அதை தேர்ந்தெடுக்கும் பொழுது நம்ம அதீத கவனம் வந்து செலுத்தணும். அது மாதிரி கொஞ்சம் தவறுதலாக நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்துட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையே வந்து ரொம்ப வந்து கேள்விக்குறியாக போயிடும். ஸோ மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இந்த டைமில் நீங்கள் அதற்கான முயற்சிகளை எடுக்கும் பொழுது உங்களுக்கு கரெக்டாக ஆப்டான பார்ட்னரை உங்களால் வந்து சூஸ் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கோங்க.
அடுத்தபடியாக தொழில் விஷயம், தொழில் ரீதியாக உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா இந்த ஜூலை 1ஆம் தேதிக்கு அப்புறமா கொஞ்சம் கடினமாக தான் இருக்க போகுது. கடினமாக அப்படின்னா உங்களுக்கு பலன்கள் கிடைக்கிறதுக்கு கடினமாக இருக்காதுங்க, வேலையை வந்து கொஞ்சம் அதிகமாக செய்கிற மாதிரி இருக்கும், கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்கும். அப்போ தான் வரக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் உங்களுக்கு சிறப்பான முறையில் உங்களால் பயன்படுத்திக்க முடியும். வருமான ரீதியாக பார்த்தீங்கன்னா ஜூலை மாதத்தில் ஒரு ஏற்ற இறக்கங்கள் அப்படின்றது உங்களுக்கு உருவாகும். திடீர்னு ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பண வரவு வரும். அதே போல் திடீர்னு வருமானம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இருந்தாலுமே கூட எந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானம் கைக்கு வருதோ, வருமானம் அதிகரிக்குதோ, அதே அளவுக்கு அதற்கு நிகரான அளவுக்கு உங்களுக்கு திடீர் செலவுகளும் வந்து இருக்குது. ஸோ அந்த செலவுகளை வந்து நீங்கள் சரி கட்டுறதுக்கு கண்டிப்பாக வந்து கவனமாக இருக்கணும். அதனால் நீங்கள் வரக்கூடிய வருமானத்தை செலவுகளுக்காக முழுமையாக செலவு பண்ணாமல் ஒரு பகுதியை சேமிக்கவும் பழகுங்க. அது உங்களுடைய அவசர காலங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை மிதுன ராசி நேயர்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக இது வரைக்கும் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? அதே போல் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு பாதகமாக இருக்குது, என்ன விஷயத்துலலாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றியும் கண்டிப்பாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். எந்த ஒரு டைம்லேயுமே நம்ம பாசிட்டிவான விஷயத்தை மட்டும் பார்த்துட்டு நெகட்டிவை பற்றி சிந்திக்காமல் இருக்கக்கூடாது. இதுவும் உங்களுக்கு ஒரு வகையில் உதவியாக இருக்கக்கூடியது தான். ஏன்னா நெகட்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்கள், அடுத்தடுத்து நிகழக்கூடிய பாதிப்புகள் இதெல்லாம் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுனால கட்டாயமாக அதிலிருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி நமக்கு வந்து பிறக்கும், முன்னெச்சரிக்கையாக இருக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ அந்த வரிசையில் தான் இந்த ஒரு விஷயமும் உங்களுக்காக வந்து பதிவு பண்ணுறோம். அது என்ன அப்படின்றதையும் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் வரக்கூடிய நாட்களை உங்களால் எளிமையாக வந்து கடந்து வர முடியும். மிதுனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை 1ஆம் தேதியை கடந்துட்டீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்களில் மட்டும் சின்ன சின்ன கவனங்களை வந்து கொடுங்க. அது குறிப்பாக வியாபாரம், தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் நீங்கள் புதுசாக எந்த முயற்சிகளையும் எடுக்காதீங்க. இந்த ஜூலை மாதம் முழுக்கவே நீங்கள் எதையுமே வந்து புதுசாக வந்து தொடங்கவே வேண்டாம். ஏற்கனவே என்ன செய்துட்ருக்கீங்களோ அதையே செய்துக்கோங்க. அதே போல தான் வேறு எதுலேயுமே போய் அதிகமாக முதலீடுகளும் வந்து செய்யாதீங்க. அவசரம் மட்டும் பற்றாதீங்க. அவசரப்பட்டீங்க அப்படின்னா எல்லாம் வீணாக போயிடும். அவசரப்படாமல் பொறுமையாக நீங்கள் வந்து செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம். அதே போல தான் மிதுனராசி நேயர்கள் இந்த டைமில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா பேச்சில் நிதானம் இருக்கணும், நல்ல பொறுமை இருக்கணும். இதையெல்லாம் கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. அதோட எந்த விதமான குறுக்கு வழிகளையும் நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்காதீங்க. நல்லதோ கெட்டதோ உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை நேர்மையான வழியில் வந்து செய்யுங்க. எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் குறுக்கு வழியை மட்டும் தேர்வு பண்ணாதீங்க. ஒருவேளை நீங்கள் இது வந்து சிறப்பாக கிடைக்கும், நமக்கு நல்ல வருமானம் வருது அப்படின்னு தவறான ஒரு பாதைக்கு போயிட்டீங்க அப்படின்னா மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ மிதுனராசி நேயர்கள் இந்த டைமில் இந்த விஷயத்துலலாம் நீங்கள் ரொம்ப விழிப்புணர்வோடு வந்து இருக்கணும். நிறைய பேர் உங்களை பேசியே வந்து குறுக்கு வழிக்கு இழுத்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஆசை காட்டி மோசம் பண்ணுற மாதிரி உங்களை ஆசைகளை வந்து தூண்டி விடுவாங்க. நிறைய பணம் பார்க்கலாம் இந்த மாதிரி செஞ்சா அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு மைண்டில் வந்து செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மீண்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ சரியான பாதையை தேர்ந்தெடுங்க, நேர்மையான வழியில் சம்பாத்தியம் பண்ணுங்கள். அப்போ தான் அது உங்கள் கூட வந்து நிலைத்து இருக்கும். அதோடு சுக்கிரனுடைய ஆட்சி நடைபெறக்கூடிய இந்த டைமில் 12ஆம் வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு 100% வந்து நல்ல பலன்களை கொடுக்க போகிறது கிடையாது. அதாவது 50 out of 50 தாங்க. உங்களுக்கு 50% வந்து நன்மைகள் நடக்குது அப்படின்னா அதே போல் பார்த்தீங்கன்னா 50% வந்து தீமையும் வந்து இருக்குது. ஸோ சுக்கிரனுடைய இந்த ஆட்சி பெறக்கூடிய நேரம் உங்களுக்கு 50% செலவுகளையும் ஏற்படுத்தும். அப்படின்றதுனால வீண் விரயங்களை தவிர்க்கிறதுக்காக ஒரு சில விஷயங்களை நீங்கள் செய்யுங்க. என்ன செய்யலாம்? வீண் விரய செலவுகளை தவிர்க்கணும் அப்படின்னா அந்த செலவுகளை சுப செலவுகளாக மாற்றுறதுக்கு பாருங்கள். வேறு வழியில் எதுவும் செலவாகிடும், வீண் விரயமாக ஆகுது அப்படின்னா வேறு எதில் இன்வெஸ்ட் பண்ணி வைங்க, வேறு எதுலையாவது வந்து சேமித்து வைங்க. அந்த பணத்தை நீங்கள் ஏதாவது சுப செலவில் போட்டு வைங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு விரய செலவுகள் எல்லாம் கட்டுப்பாடாக இருக்கும். ஜென்மகுரு சஞ்சரிக்கக்கூடிய இந்த டைமில் ஆரோக்கியத்திலையும் முழுமையான கவனம் செலுத்துங்க. மிதுனராசி அன்பர்களே, ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஆரோக்கியத்தை நீங்கள் இழந்துட்டீங்க அப்படின்னா வேறு ஒன்றுமே உங்களுக்கு பண்ணவே முடியாது. ஆரோக்கியம்தான் முதல் செல்வம். ஸோ அந்த செல்வத்தை நீங்கள் சரியாக வந்து பராமரிக்கிறதுக்கு பாருங்கள். செல்வம் வந்து எவ்வளோ தான் உங்களுக்கு இருந்தாலுமே கூட ஆரோக்கியம் சரியாக இல்லை அப்படின்னா அது எதையுமே நம்மளால் வந்து பண்ண முடியாது. என்ன தான் நீங்கள் உயர்ந்த செல்வாக்கு மிக்க ஒரு நபராக இருந்தாலுமே முதல் விஷயம் ஆரோக்கியத்துக்கு தான் கொடுக்கணும். ஸோ தரமான உணவுகளை நல்ல முறையில் சரியான அளவுகளில் நீங்கள் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் மிதுனராசி நேயர்கள் முன்னாடி சொன்ன மாதிரி தான் பேச்சில் கவனமாக இருங்க. தவறியும் வார்த்தைகளை விட்டுடாதீங்க. அது மற்றவர்களுடைய மனதை புண்படுத்தும் அப்படின்றத நீங்கள் சிந்தித்து வந்து செயல்படுங்க.
இந்த பதிவு மிதுன ராசி நேயர்களாகிய உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. கட்டாயமாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் தினம்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். கட்டாயமாக அதில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய ஒவ்வொரு எளிமையான பரிகாரங்களையும் நீங்கள் தொடர்ந்து செய்து பயன்பெறுங்க. இந்த வீடியோ பதிவில் இருக்கக்கூடிய தகவல்களை போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.